முதலாவது உபத்தலைப்பு வரும். ரசாயன இயக்கவியல் அறிமுகம் படிக்கிறது. பிள்ளைகள், இந்த ரசாயன இயக்கவியல் யூனிட் நம்பர் 11 யூனிட் நம்பர் 4 கடத்தின் வாயு நடத்தை, யூனிட் நம்பர் 5 சக்தியியல். இந்த 2 அலகுகளுடனும் தொடர்பு இருக்குது ரசாயன இயக்கவியல் சொல்ற பகுதிக்கு. ரைட். சடத்தின் வாயு நடத்தை சொல்றது மோதல் கோட்பாட்டுடன் தொடர்புபட்ட விடயமா இருக்கும். யூனிட் நம்பர் 5 சொல்றது தாக்க வீதத்துடன் தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருக்கும். ரைட். பிள்ளைகள் பாருங்க, இந்த ஒரு வசனம் சொல்லியிருக்கிறேன். ஒரு ரசாயன தாக்கம் இந்த கண்டிஷன் தரப்பட்ட வெப்பமுக்க நிபந்தனையில நடைபெற வேணும் சொன்னால் அது வெப்ப இயக்கவியல் ரீதியாகவும் மட்டுமல்ல இரசாயன இயக்கவியல் ரீதியாகவும் சாதகமானதாக அமைய வேண்டும். ரைட். இல்லை, நாங்கள் வெப்ப இயக்கவியல் படிச்சு இருக்கிறோம். இந்த வெப்ப இயக்கவியல் என்ன சொல்லுது? ரைட். இல்லை, உனக்கு தெரியும், தாக்கம் சொன்னால் தாக்கிகள் காணப்படும். இந்த தாக்கிகள் தாக்கமுற்று விளைவுகள் உருவாகும். ரைட். சோ இந்த தாக்கம் நடைபெற வேணும் சொன்னால் வெப்ப இயக்கவியல் சொல்கின்ற விடயம் என்ன? இத்தாக்கத்தின் ஜிப்சக்தி மாறல் சிறிது அல்லது சமன் பூஜ்ஜியமாக அமைதல் வேண்டும். ஜிப்சக்தி மாறல் சிறிது அல்லது சமன் பூஜ்ஜியமாக அமைஞ்சால்தான் வெப்ப இயக்கவியல் ரீதியாக நான் தந்திருக்கிற இந்த தாக்கிகள் தாக்கமடைந்து விளைவுகள் உருவாகும். ரைட். ஓகே. வெப்ப இயக்கவியல் என்ன சொல்லுவீர்கள்? வெப்ப இயக்கவியல் சொல்லுது ஒரு தாக்கத்தின் ஜிப்சக்தி மாற்றம் சிறிது பூஜ்ஜியமாக வேண்டின். இதெல்லாம் பிள்ளைகள் யூனிட் நம்பர் 5 நீங்க படிச்ச விடயங்களை நான் மீட்டி கொண்டு போறேன். சிறிது பூஜ்ஜியமாக வேண்டி 3 நிபந்தனைகள் இருக்குது. அதாவது 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. கேஸ் ஏ தரப்பட்ட தாக்கத்திற்கு வெப்ப உள்ளுறை மாற்றம் சிறிது பூஜ்ஜியம், டெல்டா எச் சிறிது பூஜ்ஜியம், டெல்டா எஸ் பெரிது பூஜ்ஜியம் ஆக அமைய வேணும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வெப்பநிலை, எனி டெம்பரேச்சர், ஏதாவது ஒரு வெப்பநிலை பொருத்தமாக இருக்கும். ரைட். சோ டெல்டா எக்ஸ் சிறிது பூஜ்ஜியம், டெல்டா எஸ் பெரிது பூஜ்ஜியம் சொன்னால் பிள்ளைகள் அந்த தாக்கத்திற்குரிய ஜிப்சக்தி மாறல் சிறிது பூஜ்ஜியமாக இருக்கு. வெப்பநிலை எந்த வெப்பநிலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கேஸ் பி தரப்பட்ட தாக்கத்திற்கு டெல்டா எச் சிறிது பூஜ்ஜியம் மட்டுமல்ல டெல்டா எஸ்ஸும் சிறிது பூஜ்ஜியம். 2 பேருமே என்னது? சிறிது பூஜ்ஜியம். அண்ட் வெப்பநிலை இருக்குது, இது தாழ் வெப்பநிலை, லோ டெம்பரேச்சர்.
ரைட். டெல்டா H சிறிது பூஜ்ஜியமா இருக்கிற நேரம், டெல்டா Sம் சிறிது பூஜ்ஜியமாக இருக்கிற நேரம், ரெண்டு பேருமே சிறிது பூஜ்ஜியமாக இருக்கிற நேரம், டெல்டா G சிறிது பூஜ்ஜியமாக வேணும் என்று சொன்னால் வெப்பநிலை தாழ் வெப்பநிலையாக இருத்தல் வேண்டும். இதே போல Kc இரண்டு பேருமே பெரிது பூஜ்ஜியம், டெல்டா Hம் பெருசு பூஜ்ஜியம், டெல்டா Sம் பெரிது பூஜ்ஜியம் சொன்னால் பிள்ளைகள் டெல்டா G சிறிது பூஜ்ஜியமாக வேண்டுமெனில் வழங்கப்படுகின்ற வெப்பநிலை உயர் வெப்பநிலையாக ஹை டெம்பரேச்சராக இருக்க வேண்டும். ரைட். இதெல்லாம் யூனிட் நம்பர் 5ல நம்ம படிச்ச விடயம். ஓகே. சோ வெப்ப இயக்கவியல் சொல்லுது ஒரு தாக்கம் நடக்க வேணுமா அப்படின்னு சொன்னால் தரப்பட்ட அந்த தாக்கத்துல ஜிட் சக்தி மாற்றம் சிறிது அல்லது சமன் பூஜ்ஜியமா இருக்க வேணும். தரப்பட்ட தாக்கத்துல ஜிட் சக்தி மாற்றம் எப்ப சிறிது பூஜ்ஜியமா இருக்கும் என்றால் ஒன்று அந்த தாக்கத்திற்குரிய டெல்டா H சிறிது பூஜ்ஜியம், டெல்டா S பெரிது பூஜ்ஜியமாக அமைய வேணும். இங்க வெப்பநிலை ஒரு நிபந்தனை இல்ல, எந்த வெப்பநிலையை போட்டாலும் ஓகே. அல்லது அல்லது தரப்பட்ட அந்த தாக்கத்தின் டெல்டா H சிறிது பூஜ்ஜியமாக மற்றும் டெல்டா S சிறிது பூஜ்ஜியமாக அமைய வேணும். இங்க வெப்பநிலை ஒரு நிபந்தனையாக இருக்குது. எப்படிப்பட்ட வெப்பநிலையா இருக்க வேணும்? தாழ் வெப்பநிலையாக இருக்க வேண்டும். அல்லது டெல்டா H டெல்டா S இரண்டு பேருமே பெரிது பூஜ்ஜியமாக இருக்கிற சமயத்துல பயன்படுத்தப்படுகின்ற வெப்பநிலை உயர் வெப்பநிலையாக இருக்குதா அப்படி என்று சொன்னால் அத்தாக்கத்தின் டெல்டா S சிறிது பூஜ்ஜியமாக முடியும். டெல்டா H சிறிது பூஜ்ஜியமாக வந்தால் அத்தாக்கம் தரப்பட்ட நிபந்தனையில நடைபெறும். தரப்பட்ட நிபந்தனையில நடைபெறும். இதுதான் பிள்ளைகள் நம்மளுக்கு வெப்ப இயக்கவியல் சொல்லுகின்ற விடயம். ரைட். ஓகே. சரி பிள்ளைகள், நான் இப்ப நோட்ஸ் சொல்றேன், எழுதிக் கொள்ளுங்க. நான் நோட்ஸ் போர்ட்ல ஃபுல்லா எழுத இல்லை, வாயால தான் சொல்லுவோம், எழுதிக் கொள்ளுங்க. அறிமுகம் சொல்லி தலைப்பை போட்டுக் கொள்ளுங்க. முதலாவது ஸ்டார் மார்க் போட்டு இந்த விடயத்தில் போர்ட்ல இருக்கிற இந்த விடயத்தில் ஒரு ரசாயன தாக்கம் தரப்பட்ட வெப்ப அமுக்க நிபந்தனையில் நடைபெற வேண்டுமாயின் அது வெப்ப இயக்கவியல் ரீதியாகவும் ரசாயன இயக்கவியல் ரீதியாகவும் சாதகமானதாக அமைதல் வேண்டும் சொல்ற இந்த விடயத்தை எழுதுங்க. இரண்டாவது பாயிண்ட் வெப்ப இயக்கவியல் ஆனது தாக்க பாதையின் திசையையும் போதிய அளவு விளைவு ஏற்படுத்தப்படுவதையும் உறுதிப்படுத்தும். இது மாறா வெப்ப அமுக்க நிபந்தனையில் டெல்டா G, டெல்டா H, டெல்டா S போன்ற பரிமாணங்களில் தங்கி இருக்கும். ஓகே. இந்த விடயம் வேணும் சொன்னால் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இது ஒரு மீட்டலுக்காக வந்து சொல்லி தந்த விடயம் தேவை என்றால் எழுதிக் கொள்ளலாம், அல்லது எழுதாமலும் விடலாம்.
மூணாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. எழுதுங்க. இரசாயன இயக்கவியலானது தாக்க பொறிமுறையின் வகையையும் தாக்க பொறிமுறையின் வகையையும் தாக்க வேகத்தையும் குறிப்பிட்ட அளவு விளைவு திட்டமிடப்பட்ட நேரத்தில் ஏற்படுத்தப்படுவதையும் விவரிக்கும். இது தாக்க வீதம் வெப்பநிலைன்னு சொல்லுங்க. வெப்பநிலைன்னு பிராக்கெட்ல சொல்லுங்க. நாங்க அதை பிறகு பார்ப்போம். ஏவற் சக்தி போன்ற பரிமாணங்களில் தங்கியிருக்கும். ரைட். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. தாக்க வீதம் கணித்தலில் மூலக்கூற்று அளவில் காணப்படுகின்ற மூலக்கூறுகளின் வேகம் மோதுகை திசைமுகம் மூலக்கூறுகளின் சக்தி என்பவற்றை அளவிடுவது கடினமாகும். இங்கு சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னா, பெரிய ஒரு தொகுதி தரப்பட்டிருக்குது. அந்த தொகுதியில எண்ணில் அடங்காத மூலக்கூறுகள் இருக்குது, எக்கச்சக்கமான மூலக்கூறுகள் இருக்குது. உனக்கு தெரியும், ஒரு மூன்று சொன்னால் அவக்காதொரு எண்ணிக்கைன்றது எண்ணி முடிக்கக்கூடிய ஒரு பெருமானம் அல்ல. ரைட். ஸோ நிறைய மூலக்கூறுகள் இருக்குது. அதுல ஒரு மூலக்கூறை நீங்க எடுக்கிறீங்க, அந்த மூலக்கூறு என்ன வேகத்தில் இயங்குது, அந்த மூலக்கூறு எவ்வாறு போய் மோதுகை அடையுது, அந்த மூலக்கூறு தலைப்பகுதி ரைட் முன்பகுதி போய் மோதுகை அடையுதா இல்லாட்டி பின்பகுதி போய் மோதுகை அடையுதா, அந்த மூலக்கூறு என்ன சக்தியை கொண்டிருக்குது, இந்த விடயங்கள் இருக்கே பிள்ளைகள். இந்த விடயங்களை துணியக்கூடிய பொறிமுறை, இந்த விடயங்களை துணியக்கூடிய ஒரு நுட்பம் இது வரையிலையும் கண்டுபிடிக்கப்பட இல்லை. ரைட். விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்குது, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்குது. இப்ப இருக்கிற இந்த யுகத்துல
ஒரு மூலக்கூறு ஒன்று என்ன வேகத்தில் இயங்குது, எவ்வாறான மோதுகைக்கு உட்படுது, என்ன சக்தியை கொண்டிருக்கின்ற விடயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு இன்னும் கிடைக்க இல்லை. ரைட், இதை நாங்கள் நுண்பார்வைக்குரிய இயல்புகள் யூனிட் நம்பர் 5ல படித்தது. நுண்பார்வைக்குரிய இயல்புகள், பெரும்பார்வைக்குரிய இயல்புகள் சொல்லி 2 பார்த்தோம். ரைட், இதில் நுண்பார்வைக்குரிய இயல்புகள் தான் நான் சொன்ன இந்த 3 விடயங்களும். இதை அளவிடுவது கடினம் இல்லை. ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் ஆகவே பெரும்பார்வைக்குரிய இயல்புகளான பிராக்கெட்ல சொல்லுங்க அளவிடக்கூடிய இயல்புகள். பிராக்கெட்ல சொல்லுங்க அளவிடக்கூடிய இயல்புகள். செறிவு, அமுக்கம், மூல், திணிவு, கனவளவு, முறிவுச்சுட்டி, கடத்துத்திறன், போன்ற கணியங்கள் அளவிடப்படுவதன் ஊடாக தற்காலத்தில் தாக்க வீதம் துணியப்படுகின்றது. அடுத்த பாயிண்ட் பொதுவாக இரசாயன தாக்கம் ஒன்றின் போது தாக்கி கூறுகளின் பிணைப்பு பிரிகை அடைவதும் விளைவு கூறுகளின் பிணைப்பு உருவாகுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் காணப்படும். தொடர்ந்து எழுதுங்க. எனினும் அயன் தாக்கங்களை பொறுத்தவரையில் பிணைப்புக்கள் பிரிகையடைய வேண்டிய தேவை இல்லாதபடியினால் ஒப்பிட்ட அளவில் அயன் தாக்கங்கள் மூலக்கூற்று தாக்கங்களிலும் பார்க்க வேகமாக நடைபெறும். ரைட்.
அயன் தாக்கங்கள் மூலக்கூற்று தாக்கங்களை விட வேகமாக நடைபெறும். இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள், இரண்டு, அதாவது H2 மூலக்கூறும் ஒரு I2 மூலக்கூறும் தாக்கமடைந்து இரண்டு HI மூலக்கூறு உருவாகும். இந்த தாக்கத்தை இந்த தாக்கத்தில் H2 மூலக்கூறுன்னு சொன்னால் ஐதரசன் அணுக்களுக்கு இடையில் ஒரு பிணைப்பு இருக்கு. I2 மூலக்கூறுன்னு சொன்னால் அயடின் அணுக்களுக்கு இடையில் ஒரு பிணைப்பு இருக்கும். HI மூலக்கூறுன்னு சொன்னால் ஐதரசனுக்கும் அயடினுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருக்கு. இங்க பாருங்க, இந்த தாக்கம் நடக்க வேணும்னு சொன்னால் ஐதரசன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு உடைய வேண்டும். அயடின் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு உடைய வேண்டும். ஐதரசன் அணுவுக்கும் அயடின் அணுவுக்கும் இடையில ஒரு புதிய பிணைப்பு உருவாக வேண்டும். இந்த இடத்துல பிள்ளைகள் பிணைப்பு உடைகிற தேவையும் இருக்குது, பிணைப்பு உருவாகிற தேவையும் இருக்குது. இது என்ன தாக்கம்? மூலக்கூற்று தாக்கம். அந்த பிணைப்பு உடைகிறதுக்கு கொஞ்சம் நேரம் போகும், கொஞ்சம் சக்தி தேவைப்படும். திரும்ப உடைந்த பிணைப்புகள் இருந்த புதிய பிணைப்புகள் உருவாகும். இந்த புதிய பிணைப்பு உருவாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும், குறிப்பிட்ட சக்தி வெளியேற்றப்படும். ரைட்? இந்த மூலக்கூற்று தாக்கங்கள் நடைபெறுகின்ற பொழுது கூடிய நேரம் தேவைப்படும். இதே இடத்துல சோடியம் குளோரைடும் AgNO3 தாக்கமடையதுன்னு வைங்க. தாக்கத்தோட விளைவு உனக்கு தெரியும், AgCl plus NaNO3. இந்த தாக்கத்துல NaCl பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அங்க காணப்படுறது Na பிளஸ் அயன்களும் Cl மைனஸ் அயன்களும். AgNO3 பொறுத்த வரைக்கும் Ag பிளஸ் அயன்களும் NO3 மைனஸ் அயன்களும். இங்க அயன்கள் தான் காணப்படுது. இந்த அயன்கள் தான் என்னது? அயன் பரிமாற்றம் நடைபெறுவதனூடாக தாக்கத்துக்கு உட்படுது. Na பிளஸ் இவருடைய NO3 மைனஸோட சேர்ந்து NaNO3 உருவாகுது. Ag பிளஸ் இவருடைய Cl மைனஸோட சேர்ந்து AgCl உருவாகுது. இங்க பிணைப்புகள் பிரிகை அடைய வேண்டிய தேவை இல்லை. அப்ப அந்த பிணைப்பு உடைய போறதுக்கு, அந்த பிணைப்பு உடைகிறதுக்கான நேரம் இங்க போவாது. ரைட்? ஆக இந்த மூலக்கூற்று தாக்கங்களை விட அயன் தாக்கங்கள் ஒப்புட்டளவில் விரைவானதாக, வேகமாக நடைபெறுவதாக காணப்படும். ரைட்? சுத்தவன் சொன்னால் இதை உதாரணமாக எழுதிக் கொள்ளுங்க. ஓகே, இதை உதாரணமாக எழுதிக் கொள்ளுங்க. அடுத்ததாக அறிமுகம் தலைப்புக்கு கீழ் இருக்கிற உப தலைப்பு வேகத்தோட அடிப்படையில தாக்கங்களை நாங்க வகைப்படுத்த போறோம். வேகம், ஒரு தாக்கம் நடக்கிற வேகம் இருக்குது இல்லையா, அந்த வேகத்தோட அடிப்படையில பிள்ளைகள் நாங்க தாக்கங்களை 3 வகைப்படுத்தலாம். அதுல வகை 1 மிக விரைவாக நடக்கிற தாக்கம், ரொம்ப வேகமா நடக்கிற தாக்கம், கணப்பொழுதுல நடக்கிற தாக்கம். ரைட்? ரொம்ப பிரபல்யமான தாக்கம் என்ன? அணுகுண்டு வெடித்தல். ரைட்? கணப்பொழுதுல நடக்கிற தாக்கமா இருக்கு. ரைட்? கணப்பொழுதில் நடைபெறுகின்ற தாக்கம். இந்த தாக்கத்துக்கு தாக்க வீதம், அந்த தாக்கம் நடக்கிற வேகம் இன்ஃபினிட்டி, மிகப்பெரிய ஒரு பெருமானம். அத சாதாரணமா எங்களுக்கு நாங்க செய்யற இந்த பரிசோதனைகளூடாக துணியவே முடியாது. ரைட்? எங்களால துணிய இயலாத ஒரு விஷயம் அது. ரைட்? மட்டுமில்லை, நீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, நீருக்குள்ள சோடியத்தை போட்டுறது இவ்வளவு வேகமா நடக்குது. இந்த தாக்க விதத்தை துணிகிறது கடினமா இருக்கு. சோடியத்தை விட பொட்டாசியம் இன்னும் வேகமாக தாக்கம் அடையும். அமிலக்கார தாக்கங்கள் இருக்கே பாருங்க, ரொம்ப வேகமாக நடக்கிற தாக்கங்களா இருக்கு. ரைட்? மிக விரைவாக நடைபெறுகின்ற தாக்கங்கள். இந்த தாக்கங்களை பொதுவாக வகைப்படுத்தலாம். சரி பிள்ளைகள், அப்ப நீங்க இந்த தலைப்பு போட்டுக்க வேகத்தின் அடிப்படையில் தாக்க வகைகள், அதுக்கு கீழே வகை 1 மிக விரைவாக நிகழும் தாக்கங்கள். என்னென்ன தாக்கங்கள் சொல்லி எழுதிக் கொள்ளும்.
கருத்தாக்கங்கள். இந்த அணுகுண்டு வெடிப்புன்றது என்ன பேர்? ஒரு கருத்தாக்கம், ரைட்? கருத்தாக்கங்கள். அயன் தாக்கங்கள். அயன் தாக்கங்கள். ஊக்கிகளின் மேற்பரப்பில் நடைபெறும் தாக்கங்கள். அமிலகார தாக்கங்கள். சரியா? சோ இந்த மாதிரியான தாக்கங்களை நாங்க மிக விரைவாக நடைபெறுகின்ற தாக்கங்களாக சொல்ல முடியும். மிக விரைவாக நடைபெறுகின்ற தாக்கங்களாக சொல்ல முடியும். ஓகே, அடுத்த வரியில் எழுதுங்க. சாதாரண நிபந்தனைகளின் கீழ் இவற்றின் தாக்க வீதங்களை துணிய முடியாது. எனினும் உயர் தொழில்நுட்பத்தை உடைய அல்ட்ரா ஃபாஸ்ட் லேசர் நிறமாலை மானியை பயன்படுத்தி இலத்திரன் இடமாற்ற பொறிமுறையின் ஊடாக இவற்றின் தாக்க வீதங்களை துணிவதற்கான வாய்ப்பு உண்டு. சரியா? ஓகே. ஸோ இது என்ன? மிக விரைவாக நடைபெறுகின்ற தாக்கம். வகை 1. வகை 2. இந்த மிக விரைவாக நடைபெற தாக்கம் இருக்குதானே பிள்ளைகள்? மிக விரைவாக நடைபெறுகின்ற இந்த தாக்கங்களுக்கு நாங்க சில சமயங்கள்ல கணநிலை தாக்கங்களும் சொல்லுவோம். ரைட். வகை 2 மிக மெதுவாக நிகழும் தாக்கங்கள். ரொம்ப ஸ்லோவா நடக்கிற தாக்கம். ஓகே, இது நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையிலேயும் காணக்கூடியதான சில தாக்கங்கள் தான். உதாரணமாக இரும்பு துருப்பிடித்தல், காய் பழுத்தல், ரைட்? இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரசாயன மாற்றம் நிகழக்கூடிய காலம் எடுக்கும். ஒரு காய் பழுக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்ச காலம் போகும். இன்றைக்கு காய்ச்சல் நாளைக்கு பழுக்கும், ரைட்? சரி, ஓகே. உதாரணம் எழுதுங்க. இரும்பு துருப்பிடித்தல்,
இரும்பு துருப்பிடித்தல், பாறைகள் சிதைவடைதல், பாறைகள் சிதைவடைதல் பயாலஜில படிப்பீங்க. இந்த பாறைகள் சிதைவடைகிறதுக்கு நீண்ட காலம் போகும், பல நூற்றாண்டுகள் போகும். மூணாவது, காரியம் வைரமாக மாற்றமடைதல், காரியம் வைரமாக மாற்றமடைதல். பிள்ளைகள், காரியம் காபனின் ஒரு பிரதிருப்பம், வைரம் காபனின் இன்னொரு பிரதிருப்பம். இந்த காரியம் சொல்ற பிரதிருப்பம் ரொம்ப மலிவான ஒரு பொருள் இல்லையா? மிகவும் மலிவான ஒரு பொருள். வைரம் சொல்ற பிரதிருப்பம் மிகவும் விலை கூடிய ஒரு பொருள், ரைட்? சோ இந்த காரியத்தை வைரமாக மாற்ற முடியும். இந்த காரியம் இருக்கே பிள்ளைகள், இது நம்மளுக்கு வேணும் சொன்னால் வைரமாக மாற்றலாம், ரைட்? இந்த காரியம் வைரமாக மாற்றப்படக்கூடியது. இருந்தாலும் இந்த தாக்கம் இருக்கே, இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் செல்லும். இன்றைக்கு நாளைக்கு நடக்கிற விடயம் அல்ல, 5-10 வருஷத்தில் நடக்கிற விடயம் அல்ல, ஒரு மனித ஆயுள் காலத்துக்குள்ள நடைபெறுகின்ற விடயம் அல்ல. இது பல மில்லியன் ஆண்டுகள் செல்லும், ரைட்? சோ எதிர்காலத்தின் மீது பற்று இருக்கிறவங்களா இருந்தால் நீங்க என்ன செய்ய வேணும்? இப்பவே கொஞ்சம் காரியத்தை எடுத்து சேமிச்சு வச்சிடும், ரைட்? மறைமுகமான ஒரு இடத்துல சேமிச்சு வைக்க வேண்டும். பல மில்லியன் ஆண்டுகள் கழித்து வருகின்ற சந்ததிகள் வைரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட்? அடுத்தது 4வது உதாரணம், H2 gas and O2 gas தாக்கமடைதல் மிக மெதுவாக நடைபெறும். தாக்கமடைதல் மிக மெதுவாக நடைபெறும். கார்பன், அதாவது கிராஃபைட், காரியம் and O2 தாக்கமடைதல், கார்பன் O2வும் தாக்கமடைகிறது. மிக மெதுவாக நடைபெறுகின்ற தாக்கத்துக்கு இன்னொரு உதாரணம் வகை 3, இடைநிலை வேகத்துல நடைபெறுகின்ற தாக்கம். இந்த தாக்கங்களுக்கு இன்னொரு பெயர் மிதமான தாக்கங்கள். மிதமான தாக்கங்களும் சொல்ல முடியும், ரைட்? எழுதி கொள்ளுங்க. கிளாஸ் காமா, கூடிய அளவு இரசாயன தாக்கங்கள், கூடிய அளவு இரசாயன தாக்கங்கள் அரை வெப்ப அமுக்க நிபந்தனையில் அளவிடக்கூடிய தாக்க வீதங்களை கொண்டிருக்கும். அளவிடக்கூடிய தாக்க வீதங்களை கொண்டிருக்கும். இரண்டாவது ஸ்டாமா, இரசாயன இயக்கவியல் தொடர்பான கற்கைகளுக்கு இவ்வகை தாக்கங்களின் தாக்க வீதங்களை பரிசோதனைகளின் போது அளவிடப்படுகின்றன.
ரைட், சில உதாரணங்கள் பார்ப்போம். ரைட், இடைநிலை வேகத்தில் நடக்கிற தாக்கங்களுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். ஒன்று பிள்ளைகள், ஐதரசன் பெராக்சைடு இருக்குது இல்லையா, இவரின் பிரிகை, இவர் பிரிகை அடைந்து H2O-வையும் O2 கேஸையும் கொடுத்து தாக்கத்தை சமப்படுத்தி எழுது. இது இடைநிலை வேகத்தில் நடக்கிற தாக்கத்துக்கு ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம், N2O5 கேஸ் இன் பிரிகை, N2O5 கேஸின் பிரிகை, இது N2O4 கேஸ் ஆகவும் O2 கேஸ் ஆகவும் பிரிகை அடையும். மூணாவது, எசுத்தருடன் நீர் பகுப்பு, எசுத்தரின் நீர் பகுப்பு, எசுத்தர் R C டபுள் பாண்ட் O O R டேஸ்ன்னு சொல்ற எசுத்தர். ரைட், இந்த எசுத்தருடன் நீர் கரைசலுக்கு நான் சேர்க்கிறேன் NaOH equals. ரைட், இந்த தாக்கம் சம்பந்தமா நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கிற விடயம். ரைட், வெப்பப்படுத்த நேரத்தில் இந்த தாக்கம் நிகழும். தாக்கத்தின் விளைவு என்ன? RC டபுள் பாண்ட் O மைனஸ் Na பிளஸ் ஈக்குவல்ஸ் என்று சொல்ற உருவாகும். அதே போல R டேஸ் OH என்று சொல்ற ஆல்கஹால் உருவாகும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படித்த விட எசுத்தருடன் நீர் பகுப்பு. நாலாவது உதாரணம் பேர் C6H12O6 அல்ல C22 சுக்ரோஸ் C12H22O11 இவருக்கும் நீருக்குமான தாக்கம். நாங்க இதை எப்படி படிக்கிறது? சுக்ரோஸ் C12H22O11 யாரு? சுக்ரோஸ் இன் நேர்மாறாக்கள் தாக்கம். இது சொல்றது என்ன? நேர்மாறாக்கள், சுக்ரோஸின் நேர்மாறாக்கள் தாக்கம். இந்த தாக்கத்துல C6H12O6 என்று சொல்ற குளுக்கோஸும் C6H12O6 என்று சொல்ற ஃப்ரக்டோஸும் விளைவாக கிடைக்கும். பயாலஜி படிக்கிறவங்க நல்லா தெரிஞ்சவரோட, மேக்ஸ் படிக்கிறவங்க நிச்சயம் யோசிக்க தேவையில்லை. சுக்ரோஸ் தெரிஞ்சது C12H22O11 நீரோட தாக்குது. இதுக்கு தான் நாம் நேர்மாறாக்கள் சொல்றது. இந்த நேரத்தில் ஒரே மூலக்கூற்று சூத்திரமுடைய ரெண்டு சேர்வைகள் கிடைக்கிறது, C6H12O6 C6H12O6. ஐந்தாவது உதாரணம், NO2 கேஸும் CO கேஸும் தாக்கமடைகிறது. விளைவாக NO கேஸும் CO2 கேஸும் உருவாகுது. ஆறாவது, சோடியம் தயோசல்ஃபேட் இவர் தாக்கமடையுது. யாரோட கேட்டால் HNO3 உடன். ரைட், இந்த நேரத்தில் சல்பர் வேல்படிவு கிடைக்கும், SO2 வாயு வெளியேற்றம் கிடைக்கும், NaNO3 கிடைக்கும். மட்டுமல்ல, நீரும் கிடைக்கும். இதே போல Fe2+க்கும்
I2க்குமான தாக்கம், I2 கேஸுக்குமான தாக்கம் விளைவாக Fe உட்செயற்றப்படும் 3+ ஆக அயனின் தாழ்த்தப்படும் I- equals ஆகும். ரைட். இதே போல கால்சியம் கார்பனேட் திண்மத்துக்கும் HCl எக்வஸ்டுக்குமான தாக்கம் விளைவாக கால்சியம் குளோரைடு எக்வஸ்டும் CO2 வாயு வெளியேற்றமும் நீரும் விளைவாக கிடைக்கும். இந்த இடத்தை நீ அவதானிச்சேன்னு சொன்னால் பிள்ளைகள், உனக்கு 8 தாக்கங்கள் தந்திருக்கிறேன். ஐதரசன் பெராக்சைடின் பிரிகை, N2O5 பிரிகை, எசுத்தர்வின் நேர்பகுப்பு, சுக்ரோஸின் நேர்மாறாக்கள், NO2க்கும் கார்பன் ஓராக்சைடுக்குமான தாக்கம், தயோசல்ஃபேட்டுக்கும் HNO3க்குமான தாக்கம், Fe2+க்கும் I2க்குமான தாக்கம், கால்சியம் கார்பனேட்டுக்கும் HClக்குமான தாக்கம். இந்த 8 தாக்கங்களும் மிதமான தாக்கங்களுக்கு உதாரணமாக நீங்க தெரிஞ்சிருக்கும். இடைநிலை வேகத்துல நடைபெறுகின்ற தாக்கங்களுக்கு உதாரணமாக நீங்க கட்டாயம் இந்த 8 தாக்கங்களையும் தெரிஞ்சிருக்க. இவ்வளவு தான் பிள்ளைகள் வேகத்தின் அடிப்படையில தாக்கங்களை வகைப்படுத்தல் தலைப்புக்கு கீழே நீங்க படிக்கின்ற, நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள் இவ்வளவும் தான்.